Hello viewers, thank you for watching 64 Interiors and Salhi Katilakale and Zaim's Kingdom and Ad Abduls. Thank you for watching 64 Interior on regular basis and subscribing on regular basis. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேதா டயக்னாஸ்டிக் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இபாக்சி ஃப்ளோரிங் இதுதான் இன்றைக்கி வீலாக எடுத்து போடுறோம். இதில் வந்து இபாக்சி ஃப்ளோரிங் போடுறதுக்கு முன்னாடி வந்து ஆல்ரெடி பிளாஸ்டிங் ஒர்க்லாம் முடித்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா பஃபிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பஃபிங் பண்ணி முடிச்சிட்டாங்க. பஃபிங் பண்ணி முடிச்சுட்டு அந்த இடத்தெல்லாம் வந்து கொஞ்சம் ரஃப் சர்ஃபேஸ் ஆக்கிட்டோம் அப்படின்னா பஃபிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணோன்னா நல்ல க்ரிப் இருக்கும் அப்படின்றதுக்கு பஃபிங் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணுற ஒர்க்கில் இருந்துகிட்ருக்காங்க. பஃபிங் பண்ணிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ப்ரைமர் போடணும். ப்ரைமர் வந்து ட்ரை ஆகி நல்லா காஞ்சதுக்கப்புறமா எபாக்சி ஃப்ளோரிங் அப்ளை பண்ணணும். அதுக்கு எபாக்சி ஃப்ளோரிங் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து சர்ஃபேஸ் வந்து அன்ஈவனாக இருக்குது, அப்படி இல்லைன்னா சர்ஃபேஸில் வந்து எங்கேயாவது வந்து சின்ன சின்ன திட்டுகள் இருக்குது, எங்கேயாவது மேடு இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு வந்து இதே கலரில் பட்டியில் வந்து கவர் பண்ணுற மாதிரி பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் கோட் வந்து பண்ணணும். இதுதான் இன்றைக்கி ஒர்க்கு. இது ப்ரொசீஜர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து என்னென்ன ஒர்க்கெலாம் நம்ம எப்படி டீட்டெயில்டாக எடுத்துக்கிட்டு வரோம். ஒவ்வொரு ஒர்க்கு வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அது ப்ரிலிமினரி ஸ்டேஜில் எப்படி இருக்குது, அது ஒர்க்கிங் ஸ்டேஜில் எப்படி இருக்குன்றது வந்து டீட்டெயில் கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி சப்ஸ்கிரைபருக்கு வந்து இன் டீட்டெயில் தெரியணும். ப்ளஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதில் எவ்வளோ மெனக்கறோன்றது கஸ்டமருக்கு தெரியணும் அப்படின்றது தான் இதில் மெயின் இன்டென்ஷன். ஸோ டீட்டெயிலிங் கொடுக்குறது ரொம்ப நல்லது அப்படின்றதால நம்ம ஒவ்வொரு கஸ்டமருக்கும் எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் இந்த மாதிரி வீலாக எடுத்து போட்டுட்ருக்கோம். ஸோ இது என்டர்டெயின் பண்ணுங்கள். யாருக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குமோ அவங்கள ஷேர் பண்ணுங்கள். இந்த எபாக்சி ஃப்ளோரிங் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபார் எனி ஃப்ளோர். இப்போ நார்மலாக வந்து ஃப்ளோரிங்னு பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து எல்லாருமே வந்து வினைல் ஃப்ளோரிங்கு, உடன் ஃப்ளோரிங்கு, அப்படி இல்லைன்னா டைல்ஸு, சிமெண்ட் இது மாதிரி தான் பண்ணுவாங்க. இது வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபார் எல்லா ஃப்ளோருக்கும் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் போட்டுட்டு அப்ளை பண்ணிவிட்டு இந்த ப்ரைமர் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியாச்சு. அந்த பஃபிங் பண்ண ஸ்டேஜுக்கு மேலே ப்ரைமர் வந்து ஒரு கோட் பண்ணி அப்ளை பண்ணி அது வந்து ட்ரை ஸ்டேஜுக்கு வந்து விட்டுட்டுருக்கிறதுக்காக வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த எபாக்சி ஃப்ளோரிங்கில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல சாலிட் சர்ஃபேஸு உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹார்டனாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக இண்டஸ்ட்ரியிலெல்லாம் பெரிய பெரிய வந்து இந்த இரும்பு வீல் இருக்கிற வந்து வண்டிங்களெல்லாம் இழுக்கிறதுக்காகவும் ப்ளஸ் வந்து சேஃப்டி ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லெபார்ட்ரிஸு ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸு இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருக்குமோ அந்த இடத்துலலாம் இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கமர்ஷியல் பிளேசஸ் இதிலெல்லாம் வந்து புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னா கமர்ஷியல் பிளேசஸில் வந்து எல்லாம் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும், குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதனால் இது வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் இது வந்து ப்ரிப்பரேஷன், ரெடி பண்ணுற ப்ரிப்பரேஷன். இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஹார்ட்னரு ப்ளஸ் வந்து பிக்மெண்ட்டு, என்ன கலர் நீங்கள் பிக் பண்ணுறீங்களோ அந்த பிக்மெண்ட்டு ப்ளஸ் வந்து அதுக்கு உண்டான ப்ராப்பர் பவுட்ரு இதெல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து மிக்சிங் ரேஞ்சு கண்டிஷனில் இப்போ மிக்சிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து நம்மளோட சேனலில் வந்து நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணுறோம். அந்த சேனல் வந்து இப்போ எபாக்சியில் வந்து எப்படி அவங்க ரெடி பண்ணுறாங்க, அந்த மெட்டீரியல் வந்து எப்படி ரெடி பண்ணி அதை வந்து அந்த சர்ஃபேஸ்லேயே செல்ஃப் லெவலிங்க்கு வந்து கொண்டு வராங்க அப்படின்றது ஒரு வீடியோ டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்ன கெமிக்கல் எப்படி பண்ணுறாங்க என்ன ஏதுன்றது உங்களுக்கு ஒரு நல்ல சாலிட் ஐடியா கிடைக்கும். இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இந்த பட்டி வந்து நான் சொன்ன தெரியுமா, சர்ஃபேஸ் ஈவனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பட்டி பார்க்குறதுக்காக அந்த இருக்கிற கலரில் என்ன பிக்மெண்ட் கலர் வந்து கிளைண்ட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த கலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா பட்டி பார்க்குறதுக்காக அதுக்குன்னே ஸ்பெஷலைஸ்டான அந்த பவுடரை போட்டு அவங்க மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பட்டி பார்ப்பாங்க. அதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எபாக்சி ஃப்ளோரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் லெவல் ஃப்ளோரிங்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலே கிளாஸி இருக்குது, இதிலே வந்து மேட் பண்ணலாம், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து மல்டி கலர் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் கலர் பண்ணலாம், மெட்டாலிக் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. நம்மளோட சேனலில் வந்து இதை வந்து போஸ்ட்டில் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா அந்த போஸ்ட்டை போய் பாருங்கள். பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல டீட்டெயில் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது குயிக்காக வந்து ஒரு டைல் பண்ணணும், லே பண்ணணும்னா உங்களுக்கு டைம் எடுக்கும், டைம் டேக்கன் எடுக்கும். ப்ளஸ் வந்து வினைல் ஃப்ளோரிங், எபாக்சி வினைல் ஃப்ளோரிங், உடன் ஃப்ளோரிங் இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஹசில் ஃப்ரீ. இது வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் நல்லா ஹார்டனாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹைஜீனான க்ளீன் என்வாயன்மெண்ட் வந்து இதில் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஈவன் ஒரு முடி கீழே ஒரு சின்ன முடி கிடந்தால் கூட உங்களுக்கு கண்ணில் இது காட்டி கொடுத்துரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா
சர்ஃபேஸ் வந்து க்ளீனாக இல்லை, டர்ட்டாக இருக்குது அப்படின்றதால இது வந்து க்ளீனாக உங்களுக்கு வந்து காட்டி கொடுத்துரும். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஹைஜீனான சர்ஃபேஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது நம்மளை ஊக்குவிக்கும். ஸோ அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். அது தவிர வந்து பார்த்திங்கன்னா இது பெட் ஃப்ரெண்ட்லி. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாய், பூனை இந்த மாதிரிலாம் வளர்க்குறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நாய், பூனைங்க இதெல்லாம் வந்து இது மேலே படுத்துக்கும். இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி, பெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயின்டைன் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் அழகாக வைப் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக வந்து எப்போவுமே ஃப்ளோரை நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இதை மெயின்டைன் பண்ணிட்டு போயிடலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இது வந்து இதுதான் அந்த பட்டி பார்க்குற ஜாயின் பட்டி பார்க்குறாங்க பாருங்கள். எங்கெங்கெல்லாம் வந்து கிராக் இருக்குது, எங்கெங்கெல்லாம் என்ன எது இருக்குன்றது கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது, இல்லை சின்ன ஓட்டை இருக்குது அப்படின்றதெல்லாம். ஏன்னா பெரிய பெரிய ஓட்டைங்கள்லாம் இருந்ததுன்னா ஏர் பபுள் வந்துடும். அது மாதிரி பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸ் எல்லா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆழமான ஹோல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது வழியாக கெமிக்கல் வந்து உள்ளே போய் பபுள்ஸ், ஏர் பபுள்ஸ் நிறைய பெரிய பெரிய ஏர் பபுள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தரையை ப்ராப்பராக வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து ஃபினிஷிங் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு 3 லெவல் ஸ்டேஜில் வந்து ஒர்க் பண்ணி இதை அவுட்புட் எடுத்துகிட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி எபாக்சி ஃப்ளோரிங் யாருக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குமோ அவங்க வந்து இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு. இது தவிர வந்து செல்ஃப் லெவலு, இதில் மெட்டாலிக் கலர்ஸ் இருக்குது, மல்டிபிள் கலர்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டிசைன், படம், இமேஜ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இமேஜ் கீழே கொடுத்துட்டு கிளியர் கொடுத்துட்டு இதே இதில் வந்து பிக்மெண்ட் இல்லாமல் கிளியர் ரெசின் அப்ளை பண்ணி நீங்கள் அதில் வந்து தரையில் உள்ள இமேஜை வந்து நீங்கள் அப்படியே வெளியில் பார்க்குற மாதிரியும் பண்ணலாம். அது வந்து 3D ஃப்ளோரிங்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் கூப்பிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டர்ன்கே இன்டீரியர் ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து நம்மளை ரெகுலராக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து உங்களோட ரெக்குயர்மெண்ட் வந்து நம்மளோட வீடியோவில் இருக்கும் அப்படின்றது வந்து ஹெட்டிங் மூலமாக உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் ரெகுலராக வீடியோ வீலாக் வாட்ச் பண்ணும்போது மட்டும்தான் என்னென்ன மாதிரி இன்டீரியர் ஃபீல்டில் என்னென்ன ஒர்க் இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட்லாம் அவைலபிளாக இருக்குது, அது எப்படி வந்து ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு வாஸ்ட் நாலேஜ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா எஸ்பெஷலாக வந்து ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்ஸு, இன்டீரியர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோம் சயின்ஸ்லாம் இவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃப்யூச்சர் கரஸ்பாண்டன்ஸ்க்கு வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ வந்து எப்போவுமே நீங்கள் நம்ம சேனலில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அது எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறன்ற நாலேஜை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்து கூட நீங்கள் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணலாம். அந்த ரேஞ்சில் தான் வந்து நாங்கள் வந்து சேனலை ரன் பண்ணணும் அப்படின்ற நினைக்கிற இன்டென்ஷனில் தான் இதை ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னென்ன விஷயங்கள் எங்களால் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ, ஒரு கஸ்டமருக்கோ, ஒரு சப்ஸ்கிரைபருக்கோ கொடுக்க முடியுமோ அதை முடிஞ்ச அளவு நாங்கள் வந்து இந்த சேனல் மூலமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும், இந்த சேனல் மூலிமா ஷேர் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனில் தான் சப்ஸ்கிரைபருக்கு வந்து நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். இந்த மாதிரி வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குமோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எதனால் அப்படின்னா இந்த மாதிரி எபாக்சி ஃப்ளோரிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு பேர் தெரியாது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியரில் வந்து காமனாக இன்டீரியர் அப்படின்றது மட்டும்தான் நீங்கள் சர்ச் பண்ண முடியும். இதை வந்து ஒரு ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் போய்ட்டு நீங்கள் பர்டிகுலராக என்ன ப்ராடக்ட்டு ஏதுன்றதை நீங்கள் ஹிண்ட் நேம் கொடுக்காம நீங்கள் சர்ச் பண்ண முடியாது. பட் இது வந்து பெரிய கடல், இன்டீரியர்ன்றது பெரிய கடல், கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் வந்து ஒரு கடல். இதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், என்னென்ன ப்ராடக்ட்லாம் அப் டு டேட் வந்துக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறதால அதை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. எங்களோட வெண்டார்ஸு, எங்களுக்கு ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அதை வந்து தெரியப்படுத்திடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அதை வந்து ஒரு 64 கேலரியா மாதிரி சேனலில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், அது இந்த டீட்டெயில் வந்து நான் கஸ்டமருக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் அதில் ஷேர் பண்ணுறோம். இது தவிர வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மு, இது தவிர வந்து நியூஸ் லெட்டர்ஸு, இந்த மாதிரி வந்து நிறைய மேகசின்ஸ் இதெல்லாம் வந்து எங்களுக்கு அனுப்புவாங்க. அதுமாதிரி சாம்பிள்ஸு கம்பெனிலேருந்தே வந்து எக்ஸிக்யூட்டிவ்லாம் எங்களுக்கு அனுப்பிச்சு எங்களுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க. எப்படி ஒரு டாக்டரை வந்து டைரெக்டாக பார்த்து அந்த மெடிக்கல் ரிலேட்டடான இந்த என்னென்ன மெடிசின்ஸ் இதெல்லாம் வந்து டாக்டர்கிட்ட வந்து கன்சல்டேஷனுக்காக கொடுக்குறதுக்காக எப்படி வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வராங்களோ அதே மாதிரி எங்கள்கிட்டையும் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அனுப்புவாங்க கம்பெனிலேருந்து. அவங்க வந்து எங்களுக்கு புது புது ப்ராடக்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்ன மாதிரி இருக்குது இந்த ப்ராடக்ட், எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம், இதில் என்ன பெனிஃபிட், இது மாதிரி எங்களுக்கு வந்து எல்லா நாலேஜும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த நாலேஜை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஃபீல்டில் எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து எங்களோட சேனல் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் இருக்கிற பட்சத்தில் வந்து மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் யாருக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்டீரியர் சம்மந்தப்பட்டது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி இந்த ஃபீல்டில் வந்து ஒரு ஷைன் ஆகணும், இந்த ஃபீல்டில் ஒரு நல்ல லெவலுக்கு போகணும், இது எப்படி பண்ணுறணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க. அவங்களுக்குலாம் அப்போ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எது விதமான சஜஷனோ எந்த விதமான நாலேஜோ அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ண முடியல. பட் வந்து இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஆரம்பித்ததுக்கப்புறம்
இது வந்து அந்த மாதிரி யார் நம்மகிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்காக கேட்டு வந்திருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஷேர் ஆகுது அப்படின்னும்போது ஒரு சந்தோஷம். ஸோ இப்போ எல்லாமே அந்த பட்டிலாம் பார்த்துட்டு இப்போ வந்து இந்த எபாக்சி செல்ஃப் லெவலில் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் மாதிரி வந்து இந்த தகடை வச்சு ஒரு லேயர் பண்ணிடுவாங்க. லேயர் பண்ணி ஈவன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோலர் மாதிரி இருக்கும். அந்த ரோலரை வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் லெவல் பண்ணுவாங்க. செல்ஃப் லெவல் பண்ணி அது வந்து ஒரு 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இதெல்லாம் கெமிக்கல்லாம் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணலாம். ஒரு 1 டே விட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் தரம் வந்து